சாப்பாடு ரெடி, சாப்பிடலாமா? இல்லம்மா வேணாம், எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் இருக்கு. ஏங்க இன்னைக்கு இவ்வளவு சோகமா பேசுறீங்க? இல்லம்மா, உனக்கே தெரியும் நமக்கு இருக்க ஒரே நம்பிக்கை இந்த வேலை தான். அதுவும் இப்ப போயிடுச்சு. இன்னும் ஒரு வாரத்தை உன்னை செக்அப் கூட்டு போகணும். அதான் என்ன பண்றதுனே தெரியல. உதவின்னு யார்கிட்ட கேட்டாலும் காசு இல்லைன்னு சொல்றாங்க. நான் வேணா எங்க அம்மா கிட்ட பார்க்கவா? இல்லம்மா வேணாம், இந்த நிலைமையில உதவின்னு சொல்லிட்டு பணம் கேட்கறது அவ்வளவு நல்லா இருக்காது. இல்லங்க, உங்களுக்கு வேலை பண்ண விஷயத்த என் வீட்டுல நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்க. அது மட்டும் இல்லாம எங்க அம்மாக்கு என் மேல பாசம் அதிகம். நான் போய் கேட்டா தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. நான் போய் கேட்டு பாக்குறேங்க. நம்ம கஷ்டத்துல தானே போய் கேக்குறோம். என் வீட்டு மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? உங்க வீட்டுல உதவின்னு கேட்கறதுக்கே சங்கடமா இருக்குமா? அதுவும் இந்த நேரத்துல உதவின்னு கேட்டா மாமியார் வீட்டுல வாங்கி சாப்பிடுறேன்னு உங்க அண்ணன் அப்பா அண்ணிலாம் நினைச்சுப்பாங்கன்னு தோணுதுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம இந்த நிலைமையில இருக்கோம்னு மட்டும் எங்க அண்ணனுக்கும் எங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சது அவங்களால தாங்கவே முடியாதுங்க. சரிம்மா, நீ இவ்வளவு சொல்ற, பார்த்து போயிட்டு வா. சரிங்க. டேய், நீ ஒன்றும் கவலைப்படாதடா. இந்த கம்பெனிலாம் வேறு கம்பெனி இல்லை. நான் நாளைக்கே எங்கள் ஆஃபீஸில் வேகன்சி இருக்கான்னு கேட்டு சொல்கிறேன். சரி, கிளம்பிட்டா? சரவணா, தப்பா எடுத்துக்காத. ஒரு 100 ரூபாய் கிடைக்குமா? சுத்தமா காசு இல்ல. டேய் வெயிடா. சரி, நான் கிளம்புறேன். டேய் என்னாச்சு? ஏன் அழுகுற? நீங்க சொன்னது சரிதாங்க. இங்க யாருக்குமே உண்மையான பாசமே இல்ல. நீ சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. காலையில எங்க வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட குழந்தையோட செக்கப்புக்கு காசு வேணும்னு கேட்டேங்க. அதுக்கு எங்க அம்மா, ஏன் உன் புருஷன் வேலைக்கு போலையா, இங்க ஒன்று அமிச்சு பிச்சை எடுக்க வச்சிருக்கான்னு சொல்லி வாய்க்கு ஒன்று வழியில பேசி என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. என் புருஷன் பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காதீங்க, உடனே நான் கோத்துல கத்திட்டேங்க. உடனே எங்க அண்ணன் வந்து, இதுக்கு தான் அவனை கல்யாணம் பண்ண வேணும்னு சொன்னேன், இப்போ அவனை கேட்டு போல, நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வா, நான் உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு கேவலமா பேசிட்டாருங்க. ஏன் அவங்க இப்படி பேசுறப்போ உங்க அப்பாங்க இல்லையா? இருந்தாருங்க. சமாதானம் பேசுற மாதிரி கூட்டிட்டு போய் இந்த 100 ரூபான்னு கையில காசு கொடுத்து, எப்படி உன் புருஷன் வந்துட்டு போறதுக்கு காசு கொடுத்துருக்க மாட்டான், இதை வச்சுக்கோன்னு சொல்லி ரொம்ப அசிங்கமா பேசிட்டாருங்க. நான் அங்க இருந்து நம்ம வீடு வரைக்கும் 5 கிலோமீட்டர் நடந்தே வந்துட்டேங்க. குடும்பமா சேர்ந்து எல்லாருமே என்ன ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க. சரி விடு, நீ ஃபீல் பண்ணாத. இல்லங்க, நம்ம கிட்ட பணம் இல்லாதனால இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி அசிங்கப்படுத்துறாங்க. நீங்க உடனே பேங்க்ல இருந்து எனக்கு லோன் வாங்கி கொடுங்க, நம்ம டெய்லரிங் ஷாப் வைப்போம். எனக்கு தான் டெய்லரிங் தெரியுமேங்க. மா, பேங்க் லோன்லாம் வாங்கணும்னா அசெட் கேட்பாங்கம்மா. அப்படின்னா எனக்கு 10,000 எங்கேயாவது வட்டிக்காவது வாங்கி கொடுங்க. தள்ளுவண்டி கடை வச்சாது இவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணுங்க. சரிம்மா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஒருத்தர் கீழே வேலை பார்த்தா தானே வேலையை விட்டு தூக்குவாங்க. இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரியா? நீ அழாத.